ஒரு வகையில பார்த்தா இந்த மாயாவாதிஸ் அல்லது பிரம்மவாதிஸ் வந்து இந்த தேவர்களை வழிபடுறவங்க அவங்க வந்து சக்காம பக்தர்கள். சக்காமன்னா அவங்க வந்து ஏதா பலனை அடைந்து பௌதிக வாழ்க்கையில இன்பத்தை அடையணும்னு விரும்புறாங்க. அதனால அவங்க வந்து பொருளோ ஏதோ ஒரு பிரச்சனையை தீர்க்கிறதுக்கோ தேவர்களை அணுகிறார்கள். ஆனா இந்த பிரம்மவாதிகள் அல்லது பிரம்மன்ல கலந்து இந்த பௌதிக எக்ஸிஸ்டன்ஸையே விட்டுறணும் அப்படின்னு விரும்புறவங்க வந்து ஆக்சுவலா அவங்களுக்கு வந்து பொண்ணு பொருள் பௌதிக உலகத்துல எந்த விருப்பமும் இல்லை. அந்த நிலை அளவுக்கு அவங்க உயர்ந்து இருக்கிறதுனால அவங்களும் ஒரு வகையில பார்த்தா டிரான்சென்டென்டலிஸ்ட் தான். அப்ப அவங்களால ஏன் கிருஷ்ணரை பார்க்க முடியல? ஏன் கிருஷ்ணர் பார்க்க முடியலன்னா பிசிக்கலா பார்க்க முடியல அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. ஏன் அவங்களால இந்த ஞானத்தை அவங்களால அடைய முடியல? கிருஷ்ணர் ஏன் அவங்களுக்கு மறைக்கப்படுகிறார் அப்படிங்கிற அந்த கேள்விக்கு கிருஷ்ணர் வந்து சொல்றாரு, இந்த கிருஷ்ணனுடைய யோக மாயா வந்து அவங்கள பார்க்க விடாம மறைச்சிடுது அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை நேற்றுக்கு பார்த்தோம். யோகமாயா, கிருஷ்ணனுடைய யோகமாயா வந்து இந்த பிரம்மவாதிஸ் அல்லது அத்வைதீஸ் இவங்களுடைய பார்வையிலிருந்து பார்க்க முடியாத மாதிரி இந்த யோகமாயா மறைத்து விடுகிறது அப்படிங்கிறத நேத்திக்கு இந்த ஸ்லோகம் பார்த்தோம். வேதாகம் சமர்த்தித்தானி வர்த்தமானானிச்ச அர்ஜுன பவிஷ்யானிச்சா பூத்தானி மாம் து வேதனா கஷ்டனா. ஸோ இந்த நாகம் பிரகாச சர்வஸ்ய யோகமாயா சமாவிருத்தா மூதோ அயம் நாபிஜானத்தி லோகோமாம் அஜம் அவ்யயம். இந்த ஸ்லோகம் தான் நேற்று பார்த்தோம். இந்த யோகமாயா வந்து இந்த மாயாவாதிஸ் அத்வைதிஸ் பிரம்மவாதிகள் வந்து கிருஷ்ணரை அவங்களுடைய ஞானக்கண்ணாலேயோ அந்த இதனால அணுக முடியாத பார்க்க முடியாத ஒரு ஸ்கிரீனை போட்டு விட்டுருது அப்படிங்கிறத நேத்திக்கு பார்த்தோம். ஏன்னா ஏன் அது போட்டுருதுன்னா அவங்க வந்து பகவான் மேல பிரியத்தையோ புரிதலையோ வளர்த்து கொள்ளாததுனால அவங்க வந்து தானும் கிருஷ்ணரும் ஒண்ணு, நானும் பிரம்மன் அவரும் பிரம்மன், கலந்துட்டா ஒன்றும் வேறுபாடு இல்லை, பக்தி சரணாகதி எல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற அந்த எண்ணத்துல புரிதல்ல இருக்கிறதுனால கிருஷ்ணர் வந்து அவங்க அந்த மாதிரியான நபர்களுக்கு தன்னை வெளிப்படுத்த மாட்டாரு. அது யோகமாயாவே அந்த காரியத்தை செஞ்சிருது. அதனால அந்த யோகமாயாவினுடைய இதனால அவங்க வந்து கிருஷ்ணரை பார்க்கவோ உணரவோ முடியாது. நாகம் பிரகாச சர்வஸ்யா, நான் எல்லாருக்கும் என்னை வெளிப்படுத்துவது கிடையாது. யோகமாயா சமாவிருத்தா, என்னுடைய அந்தரங்க சக்தியான யோகமாயா வந்து சமாவிருத்தானா அந்த திரையை போட்டு அவர்களுக்கு பார்வையிலிருந்து என்னை மறைத்து விடும். மூதோ அயம் நாபிஜானாத்தி, அவங்க வந்து they cannot understand me. நான் அபிஜானாத்தினா என்னை அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. பிறப்பற்றவன் அழிவற்றவன் அப்படிங்கிறது அவங்க புரிந்து கொள்ளாதனால என்ன அவங்களால பார்க்க முடியாது அப்படிங்கிற வரைக்கும் நேற்றைக்கு பார்த்துருந்தோம். இப்ப வந்து அந்த திரை வந்து இந்த மாயாவாதி அத்வைதி வந்து பார்க்க முடியாம இருக்காரு. பட் கிருஷ்ணரும் அவங்கள பார்க்க முடியாதா அப்படின்னு கேள்வி கேட்டா அதுக்கு வந்து கிருஷ்ணர் சொல்றாரு, இந்த யோகமாயா இந்த ஜீவாத்மாவத்தையும் பார்க்க விடாம தடுக்கும் மொழிய கிருஷ்ணர் வந்து எல்லாரையும் பார்ப்பார். விஸ்வநாத சக்கரவர்த்தி இதை எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுது, சப்போஸ் ஒரு நாடக மேடையில எல்லாம் திரையை போட்டாங்கன்னா திரைக்கு அந்த பக்கம் நடிகர்கள் இருப்பாங்க, இந்த பக்கம் பார்வையாளர்கள் இருப்பாங்க. ஸோ நடிகர்களை பார்வையாளர்கள் பார்க்க முடியாது, பார்வையாளர்களை நடிகர்கள் பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரியான திரை கிடையாது. இந்த திரை வந்து யோகமாயா அந்த திரை போட்டுச்சுன்னா இந்த ஜனங்கள் மக்கள்னால இந்த ஜீவாத்மாக்கள்னால கிருஷ்ணரை பார்க்க முடியாது. ஆனா மாயாவுக்கு ஷெல்டர், மாயாவுக்கு புகலிடமே கிருஷ்ணர் தான். அப்போ வந்து தன்னுடைய புகலிடத்தையே அவங்க வந்து
கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அதனால கிருஷ்ணர் வந்து கண்ட்ரோலர். அவரு தான் இந்த மாயாவை ஆர்டர் பண்ணக்கூடியவர். அவரு சொல்ற சட்டத்திட்டத்தின்படிதான் மாயா வந்து செயல்படும். அதனால கிருஷ்ணர்ட்ட இருந்து இந்த பிரபஞ்சத்தையோ எதையுமே வந்து மாயாவால மறைக்க முடியாது. அதனால இது யோக மாயாவும் சரி, மகா மாயாவும் சரி, கிருஷ்ணனுடைய விஷன், அவருடைய பார்வையில இருந்து இந்த பிரபஞ்சத்துக்குள்ள எதையும் யாரையும் மறக்க முடியாது அப்படிங்கிறத இங்க வந்து விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூரா பலதேவ் வித்யாபூஷணா எக்ஸ்பிளைன் பண்றார். அதனால கிருஷ்ணர் என்ன சொல்றார், நோ ஒன் நோஸ் மீ, ஆனா என்ன யாருக்கும் தெரியாது. மாம் து வேதனா கஷ்டனா அப்படின்னு கிருஷ்ணர் வந்து சொல்றார். இப்ப அடுத்த ஸ்லோகம் வந்து இந்த இப்ப வந்து கிருஷ்ணர் வந்து திரையிலிருந்து ஐ மீன் இந்த மாயாவாதி அத்வைசி பார்க்க முடியாம யோக மாயா மறைச்சிருது. கிருஷ்ணர் எல்லாரையும் பார்க்க முடியும், அவரை வந்து மற்றவங்களால உணர முடியாது. அடுத்து வந்து அப்ப இந்த ஜீவாத்மாக்கள் எவ்வாறு இந்த மாயையில மாட்டிக்கிறாங்க, இந்த மாயா கிருஷ்ணனுடைய இந்த மாயால இருந்து விடுபடுவதற்கான வழி என்ன அப்படிங்கிறத அடுத்த ஸ்லோகத்துல கிருஷ்ணர் வந்து எக்ஸ்பிளைன் பண்றார். ஸோ இந்த 27வது ஸ்லோகத்துல கிருஷ்ணர் வந்து இந்த மாயா நம்மளை எப்படி சிக்க வைக்குது அல்லது ஹவு இட் கண்ட்ரோல்ஸ் அஸ் அப்படிங்கிறத அடுத்த ஸ்லோகத்துல சொல்றார். இச்சா துவேஷா சமுத்தேன தொந்த மோகேன பாரதா சர்வபூதானி சம்மோகம் சர்கேயாந்தி பராந்தபாம். இச்சா துவேஷா சமுத்தேன துவந்த மோகேன பாரதா சர்வபூதானி சம்மோகம் சர்கேயாந்தி பராந்தபாம். ஸோ இந்த ஸ்லோகம் வந்து நம்ம மாயையில இருக்கிறோம் அல்லது மாயையினுடைய பிடியிலிருந்து வெளிவந்துட்டோம் அப்படிங்கிறத புரிந்து கொள்வதற்கு ஒரு கிரைட்டீரியா. இது இந்த சிம்டம் இருந்துச்சுன்னா நம்ம மாயைக்குள்ள இருக்கோம், இந்த சிம்டம் இல்லாட்டினா நம்ம மாயையில இருந்து விடுபட்டு விட்டோம் அப்படிங்கிறத ஒருத்தர் உணர்ந்து கொள்ளலாம் அப்படிங்கிறதே இந்த ஸ்லோகம். இப்ப மாயையில நம்ம இருக்கிறோம், மாயை எப்படி நம்மளை கட்டுப்படுத்துது அப்படிங்கிறத கிருஷ்ணர் வந்து இங்க சொல்றார். இச்சா அப்படிங்கிறது விருப்பம், சிலதை விரும்புவோம் சிலதை வெறுப்போம். ஸோ ரெண்டுமே நம்மகிட்ட உண்டு. ஒன்று வந்து இச்சா, இன்னொன்று வந்து துவேஷா. துவேஷங்கிறது வெறுப்பு. தமிழ்லையும் சில நிறைய நம்ம துவேஷங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துறாங்க. இச்சா துவேஷா இந்த ரெண்டுமே வந்து எதுல அரைசன் ஃப்ரம் தொந்தா. இந்த தொந்தங்கிறது டுவாலிட்டி அல்லது இருமை சொல்லுவாங்க. இந்த இருமைங்கிறது ஒண்ணுக்கு ஒண்ணு ஆப்போசிட்டா இருக்கும். பகல் இரவுங்கிறது ஒரு தொந்தம். அதுபோல இன்பம் துன்பங்கிறது இந்த இருமை. ஒன்று விரும்புவோம், ஒன்று வெறுப்போம், அல்லது ஒன்று நம்ம விரும்புவோம், இன்னொன்று வந்து நம்ம விரும்ப மாட்டோம். அது போன்ற இந்த பௌதிக இயற்கையில இந்த ரெண்டுமே இருக்கும். எல்லாத்துக்குமே வந்து ரெண்டு ஆப்போசிட் இருக்கும். நிழல்னா வெயில் இருக்கும், அதுபோல குளிர்ச்சினா வெப்பம் உஷ்ணம் இருக்கும். அப்ப ரெண்டுமே இங்க வந்து கலந்துருக்கு. தொந்தம் ஆனதுதான் இந்த பௌதிக இயற்கையினுடைய இயல்பே வந்து இட் ஹஸ் காட் தீஸ் டூ குவாலிட்டிஸ், தொந்தா. ஸோ இச்சா துவேஷா சமுத்தேன தொந்த மோகேன பாரதா அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். எல்லா ஜீவராசிகளுமே இந்த இல்லூஷனுக்குள்ளதே பிறக்கிறாங்கன்னே சொல்றாரு. நம்ம ஜீவாத்மாக்கள் வந்து இந்த பௌதிக உலகத்துல பிறக்கும் பொழுதே இந்த அறியாமை அல்லது இல்லூஷனுக்குள்ளதான் பிறக்கிறாங்க. அந்த இல்லூஷன்னால இந்த குழப்பப்பட்டு இந்த ரெண்டு இருமை டுவாலிட்டிஸ், அது வந்து விருப்பு வெறுப்புங்கிறது அதுதான் பல இடத்துல அப்படியே பல வகையான இது டுவாலிட்டிஸா மேனிஃபெஸ்ட் ஆகுது அப்படின்னு இங்க வந்து கிருஷ்ணர் சொல்றார். ஸோ தொந்தத்துக்கு காரணம் அல்லது மாயாவில் நம்ம சிக்கிறதுக்கு காரணம் இந்த தொந்தம். இந்த தொந்தத்திலிருந்து விடுபட்டுட்டோம்னா அப்ப மாயாவிலிருந்து விடுபட்டோம் அப்படின்னு அர்த்தம். இங்க சைத்தன்ய சரண் பிரபு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறார். இப்போ பொதுவா நம்ம வந்து உலகத்துல ஒரு சமத்துவத்தை விரும்புவோம். எல்லாரும் சமமா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு விரும்புவோம்.
ஆனா இந்த உலகத்துல நம்ம எல்லா விஷயங்களும் கொஞ்சம் நுணுக்கமா பார்த்தோம்னா, அது போன்ற ஒரு சமத்துவம் அல்லது லெவல் பிளேயிங் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஓட்டப்பந்தயம் வச்சா ஒரு கோடு போட்டு எல்லாரும் அந்த கோட்ல சேம் லெவல்ல நின்னு ஓடுவாங்க. ரொம்ப தூரம் ஒரு 1 ரவுண்டோ, 2 ரவுண்டோ ஓடினதுக்கு அப்புறம் யார் முன்னாடி, யார் பின்னாடிங்கிறத பார்க்கலாம். அ அப்ப வந்து எல்லாருக்குமே சமமான சந்தர்ப்பம் தான் வழங்கப்படுது. அந்த போட்டியில கலந்துக்கிறதுக்கு, அவங்களுடைய திறமைய வெளிப்படுத்துறதுக்கு. அதுபோல வாழ்க்கையில வந்து அப்படி நம்ம பார்க்கறதில்ல. ஏன்னா இங்க வந்து இந்த அ டிஃபரன்சஸ் வித்தியாசங்கள் இருக்குது. அ ஏன்னா இந்த பிரபஞ்சம் அப்படி பிரபஞ்சத்தினுடைய இயற்கை கிடையாது. பிரபஞ்சத்தினுடைய இயற்கை ஒரு பக்கம் இருந்தாலும், அ இந்த பிறக்கக்கூடிய ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கும் முன்னாடி பல அ வரலாறு இருக்கு. ஸோ அதனாலதான் இந்த ஏற்றத்தாழ்வுகள் இதெல்லாம் இயல்பா இருக்கு. அப்ப அ ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்ட் எல்லாருக்கும் சமமான இது அமைக்கிறதுங்கிறது அ சரி இம்பாசிபிள். ஏன்னா சிலர் வந்து ரொம்ப அ செல்வந்தர் குடும்பத்துல பொறக்குறாரு. இன்னொருத்தர் வந்து பொறக்கும்போதே அழகா இருக்கிறாரு. இன்னொருத்தர் வந்து நிறைய புத்திசாலியா பொறக்குறாரு. ஸோ இது போல இந்த வேறுபாடுகள் இருக்கு. ஸோ இந்த வேறுபாடு தான் வந்து மனிதனுக்கு வந்து இந்த ஒரு வகையில சொன்னா இன்இக்வாலிட்டி அசமத்துவம், சமத்துவம் இல்லாம இருக்கிற இந்த நிலை, அப்போ வந்து அ இந்த எல்லாமே இந்த ஐஸ்வர்யங்கள்லாம் சமமா பிரிக்காம ஒருத்தருக்கு அதிகமா, ஒருத்தருக்கு கம்மியா இப்படி இருக்கக்கூடிய அந்த இன்இக்விட்டி, அ இது என்ன ஆகுதுன்னா, நமக்கு வந்து இந்த ஒரு சமத்துவத்த சமுதாயத்துல உருவாக்கணும். இருந்தா நல்லா இருக்கும். அப்படிங்கிற எண்ணம், ஒரு திங்கிங் இதெல்லாம் ஏற்படுது. இன்ஃபேக்ட் இப்ப ரஷ்யா, சைனா இந்த போன்ற நாடுகள்ல இந்த கம்யூனிசம் அந்த தத்துவம் உருவானதே இதன் அடிப்படையில் தான். அங்க வந்து எல்லாருக்கும் சமமா இருக்கணும், எல்லாருக்கும் சமமான சந்தர்ப்பம் வழங்கணும் அப்படிங்கிறது அந்த தலைவர்கள் முடிவு பண்ணி அந்த சமுதாயம் அந்த ஒரு பாதையில இயங்குது. அஹ் முதலாளித்துவங்கிறது வந்து அவங்கவங்க கெப்பாசிட்டி, அவங்களுடைய திறமைக்கு ஏற்றது போல அவங்க சொத்து, சுகம் இது வந்து இண்டிவிஜுவலுக்கு அவங்களுடைய தனிப்பட்டவங்களுடைய முயற்சிக்கு ஃப்ரீடம் கொடுக்கறது முதலாளித்துவம், அது சோசியலிசம்ங்கிறது. அதுக்கு கேபிட்டலிசம்ங்கிறது. சோசியலிசம், கம்யூனிசம்ங்கிறது எல்லாருக்குமே வந்து சமமான ரிசோர்ஸஸ் கொடுக்கணுங்கிறது. இங்க அது அஃப்கோர்ஸ் அது பாயிண்ட் இல்ல. நான் இங்க சொல்ல வர்றது வந்து இது போன்ற அந்த வே ஏற்றத்தாழ்வுகள் வந்து பொதுவா நம்மட்ட வந்து பொறாமைய உருவாக்கு. ஏன் அவருக்கு மட்டும் அவ்வளவு, ஏன் இவருக்கு மட்டும் இவ்வளவு அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுல ஏற்படும் பொழுது, அதுதான் வந்து அந்த பொறாமை. அந்த பொறாமை தான் அப்புறம் இந்த துவேஷமா மாறுதுன்னு பிரபு வந்து அவர் அனலைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த பொறாமையினுடைய இது வந்து மனசுல இருந்துட்டு அப்படியே போயிட்டா பரவாயில்ல. சில சமயம் அது செயல்ல இறங்கும் பொழுது, நம்மள விட யாரு வசதியா இருக்காங்களோ, அவங்கள கால பிடிச்சு இழுத்து நம்ம நிலைக்கு கொண்டு வந்துரணும். அல்லது அவங்கள இன்னும் நம்ம நிலைக்கு கீழ தள்ளிட்டா, அப்போ வந்து அ லெவல் பிளேயிங் அல்லது அதுல ஒரு அ திருப்தி, அது மாதிரி சில எண்ணங்கள் இருக்கு. இது எதனாலன்னா, இதுதான் வந்து இந்த வேரியேஷன் தான் இது காரணம். ஆனா ச பௌதிகமா நான் இந்த உடம்பு அப்படிங்கிற வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில, அ இது போன்ற ஒரு செயற்கையான சமத்துவத்தை உருவாக்குவது ரொம்ப ரொம்ப சிரமங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. அ இ ஏன்னா இது வந்து இந்த ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க ஆக்டிவிட்டீஸ் செயல்பாடுகள் வெவ்வேறு விதமா இருக்கு. போன வாழ்க்கையில ஒருத்தர் எப்படி இருந்தாரு, அதுக்கு ஏத்தாற் பொழுது இந்த லைஃப்ல வந்து எங்க பொறக்கணும், என்ன எல்லாமே அது வேறுபடுது. அது எல்லாரும் ஒரே போல செயல்பட்டாங்கன்னா தான் எல்லாரும் சமமா இருக்க முடியும். இந்த செயல்பாடுகள்ல வேற்றுமை இருக்கும் பொழுது ஒருத்தர் நிறைய ப உதவி செய்றாரு, ஒருத்தர் கஞ்சனா இருக்காரு, ஒருத்தர் அ அ தன்னையே மற்றவங்களுக்கு குடுப்பாரு. இப்படி அவங்க ஈவன் பொருள் செல்வத்த குடுத்தா கூட அவங்க எப்படி பயன்படுத்துறாங்கங்கிறதுல அவ்வளவு வேறுபாடுகள் இருக்கு. அதற்கேத்தாற் போல தான் அடுத்த அவங்களுடைய லைஃப் அமைய போகுது. அப்ப இந்த வேறுபாடு இருந்துகிட்டே இருக்கும்.
யார் ஒருத்தர் தங்களுடைய ஞானத்தை அடுத்தவங்களுக்கு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அடுத்த வாட்டி நிறைய ஞானம் கிடைக்கும். யாரு தன்னுடைய செல்வத்தை மற்றவங்களுக்காக உதவி செய்யறாங்களோ அவங்களுக்கு அடுத்த வாட்டி இன்னும் அதிகமா செல்வம் கிடைக்கும். யாரு ஒருத்தர் வந்து மற்றவங்களை பாதுகாக்கிறாங்களோ அவங்களுக்கு பவர்ஃபுல் பொசிஷன் கிடைக்கும். ஸோ இது போல இந்த சட்டதிட்டம் இயற்கையுடைய விதிகள் வந்து அது போல அமைக்கப்பட்டிருக்கு. பகவான் இந்த கர்ம இந்த பிரபஞ்சத்தினுடைய இயல்பு அந்த சட்டதிட்டங்கள் கர்ம வினைப்படி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ற விதம் இது போல செயல்படுறதுனால இந்த வேறுபாடு இருக்கத்தான் செய்யும். இந்த என்வி அல்ல இந்த பொறாமைக்கு வந்து இந்த நம்ம எல்லாமே இந்த உடம்பு அப்படிங்கிற எண்ணம், அடுத்தவங்க நம்மளோட உயர்வா இருக்கும் பொழுது அது நம்மளால பொறுத்து கொள்ள முடியாத அந்த நிலை, இதெல்லாம் தான் இதுக்கு வந்து காரணம். ஆனா இந்த பௌதிக இயற்கையை விட்டுட்டு நம்மளுடைய ஆன்மீக நிலையை எடுத்து பார்த்தோம்னா, ஆஹ் அதுல வந்து எல்லா ஆத்மாக்களும் சமம். எல்லாருமே ஒரே ஆத்மா. இந்த ஆத்மா வந்து நம்ம அப்கோர்ஸ் இப்ப பேசுறது மனிதர்களுக்குள்ள பேசுறோம். ஏன்னா நம்ம மிருகங்களை கம்பேர் பண்றது கிடையாது. ஸோ மிருகங்கள், பறவைகள் அதெல்லாம் இது நம்மளை விட இன்னும் மோசமான நிலையில இருக்கு. அவங்க எல்லாம் டெய்லி என்ன சாப்பிடுவாங்க, எங்க சாப்பிடுவாங்க, எங்க தூங்குவாங்க, ஒரு நிலையற்ற வாழ்க்கை. இப்போ ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில தான் அவங்களுடைய ஈவன் ஈட்டிங் மேட்டிங் இது கூட அந்த செயல்பாடுகள் கூட ரொம்ப சிரமமான நிலையில தான் அவங்களுக்கு பூர்த்தி ஆகுது. அப்ப அது அவங்க கூட நம்ம கம்பேர் பண்றது இல்ல. இந்த மனிதர்களுக்குள்ள அதுவும் நமக்கு தெரிந்தவர்களே பொதுவா நம்ம கம்பேர் பண்ணி அதன் மூலமா நம்ம இந்த பொறாமை, இந்த என்வியஸ்னஸ் அது மூலம் அதனால அதனுடைய வெளிப்பாடா இந்த வெறுப்பு இதை நம்ம வந்து வளர்த்துக்கிறோம். இதுல இருந்து விடுபடணும்னா ஆன்மீக நிலைக்கு உயரும் பொழுது அங்க வந்து எல்லா ஆத்மாக்களும் சமம். எல்லாம் இப்ப சாஸ்திரத்திலேயே பகவான் நம்ம ஒவ்வொரு சாப்டர்லயும் பாக்குறோம். எல்லாருமே வந்து சமங்க ஆன்மீக நிலையில எல்லாரும் சமங்கிறது கிருஷ்ணர் சொல்றார். மேலும் இந்த பக்தி யோகம் பயிற்சி பண்றதுக்கு அவர் வந்து எந்த விதமான தடையும் கிடையாது. அவர் பணக்காரர் இருக்கலாம், ஏழையா இருக்கலாம், படித்தவர் இருக்கலாம், ஒண்ணுமே எழுத படிக்க தெரியாதவரா இருக்கலாம். எல்லாருமே வந்து இந்த பக்தி யோகத்தை, இந்த பக்தியை வந்து பயிற்சி பண்ணலாம். அது வந்து அதுக்கு இந்த பௌதீக நிலை வந்து எந்த வகையிலும் அதுக்கு வந்து ஒரு தடையாகவோ இடைஞ்சலாகவோ டிஸ்குவாலிபிகேஷனாகவோ அமைவது கிடையாது. யார் வேணாலும் இதை எடுத்து ஹையஸ்ட் நிலையை அடைய முடியும். கிருஷ்ணர் வந்து எல்லா ஜீவராசிகளுடைய மனசுலையும் இருக்கிறார். அப்ப அதுலயும் பாகுபாடு கிடையாது. அது புழு பூச்சியா இருக்கலாம், மனிதர்களா இருக்கலாம், ஈவன் தேவர்களா இருக்கலாம். எல்லாருடைய எந்த ரூபத்தை இருந்தாலும் கிருஷ்ணர் கூட சஞ்சரிக்கிறார். இதெல்லாமே வந்து இந்த சமத்துவத்துக்கு ஆன்மீக நிலையில தான் சமத்துவத்தை அடைய முடியும். அங்க வந்து இந்த விருப்பு வெறுப்பு இல்லாத நிலையை அடைய முடியுங்கிறத சாஸ்திரத்து மூலமா நம்ம உணரலாம். கிருஷ்ணர் வந்து சொல்றாரு. இந்த ஆச்சாரியர்கள் சில பிரபுபாதா போன்ற நம்ம ஆச்சாரியர்களும் இதை சொல்றாங்க. நம்ம எல்லாருமே எசென்ஷியலா நம்ம இந்த உடம்பு கிடையாது. நம்ம எல்லாருமே ஆத்மாக்கள், கிருஷ்ண உணர்வுல இருக்க வேண்டியவங்க. கிருஷ்ண கான்சியஸ்னஸ்ல நம்ம ஆழ்ந்து இருக்கும் பொழுது நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரே வகையான ஆனந்தத்தை அடைய முடியும். ஆனா இந்த பௌதிகத்துல வரக்கூடிய இந்த சந்தோஷத்தை விட அதுல பன்மடங்கு உயர்ந்த ஹாப்பினஸ், ஆனந்தத்தை நம்மளால அடைய முடியும். அதனால அந்த நிலையை அடையிறதுக்கு நம்ம ஒருத்தருக்கு நம்ம முயற்சி செய்யணும். மற்றவங்களுக்கும் உதவி செஞ்சோம்னா அப்ப வந்து இந்த உலகமே அமைதியான ஒரு ரொம்ப நல்ல சிச்சுவேஷனை உருவாக்க முடியும்.